நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வந்த தினகரன் சண்டே ஸ்பெஷல். இதில் பழம்பெரும் இயக்குனர் விசி குகநாதன் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர். விசி குகநாதன் அவர் ரொம்ப சிறு வயதிலே எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய இயக்குனரானவர். இன்றைக்கி பல நினைவுகளை அவர் பகிர்ந்துக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான நினைவுகள் தான் இது. இதை எதுக்கு இப்போ நீ சொல்கிற அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் ரெண்டாவதாக சொல்ல போகிற தகவலுக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு ஹீரோங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வர்ற தகவலாக வேணால் நீங்கள் இதை வச்சுக்கிங்க. அதாவது சக நடிகைக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியவர் நமக்கு நண்பராக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்திருப்பது மிக சுவாரஸ்யமான தகவல். எம்ஜிஆர் காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மர்மங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான காலம். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் இது. சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் காஷ்மீருக்கு ஒரு படப்பிடிப்புக்காக போயிருக்கிறாங்க. அதே ஊரில் எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பும் நடந்திருக்கு. அங்கே ஒரே ஹோட்டலில் இவங்க எல்லாருமே தங்கியிருந்ததாகவும், எம்ஜிஆர் அறைக்கு பக்கத்து அறையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததாகவும், நடுவில் ஒரு கதவு இருந்ததாகவும் லட்சுமணன்கிற பத்திரிகையாளர் ஃபிலிமாலயா பத்திரிகையில் ஒரு தகவலை எழுதுகிறாரு. இந்த லட்சுமணன் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசனுடைய அண்ணன் மகன். இப்போது லட்சுமணன் அந்த தகவலை எழுதிட்டார். விசி குகநாதன் இப்படி ஒரு தகவலை லட்சுமணன் எழுதியிருக்கிறாரு. எம்ஜிஆர் என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாமே விசி குகநாதன் சொல்கிற தகவல். இப்போ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 2 நாள் கழித்து இந்த லட்சுமணன் ஒரு கையெல்லாம் பதட்டமாக ஒரு மாதிரி நடுக்கத்தோடு விசி குகநாதன் ஆஃபீஸில் உட்கார்றாரு. சார், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னு விசி குகநாதன் கேட்கும்பொழுது, இதுமாரி எம்ஜிஆர் என்னை வர சொன்னார். நான் போனேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ளே போகும்பொழுது ஸ்டன் நடிகர்கள் எல்லாம் வாங்க வாங்கன்னு வரவேற்றாங்க. வரவேற்பு ரொம்ப பலமாக இருக்கே அப்படின்னு போய் எம்ஜிஆரை பார்த்தேன். நீங்கள் என்னுடைய மேக்கப் ரூமில் உட்காருங்க, அதை வர்றேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. எம்ஜிஆர் தன்னுடைய மேக்கப் ரூம்லேயே என்னை உட்கார வைக்கிறாரு, அப்போ நம்ம பெரிய ஆள் தான் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்தவர் அப்படி வாட்சை கட்டி மேஜையில் வச்சுட்டு புள்ளேர்னு அடித்து 2 கன்னத்தையும் அப்படியே பழுக்க வச்சுருக்கிறாரு. அதற்கப்புறம் தகாத வார்த்தைகளால் கடுமையாக திட்டி ஓடிப்போ, இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தேன்னா தொலைச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த பதட்டத்தோட விசி குகநாதனை பார்க்க வந்திருக்கிறார் லட்சுமணன். இப்போ எம்ஜிஆர் அடித்ததோடு நிறுத்த மாட்டார். அவருடைய கட்சிக்காரர்கள்ட்டையும் சொல்லி மேற்படி பூஜையை தொடர வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நீங்கள் தான் சொல்லி அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னோடனே விசி குகநாதன் சொல்லியிருக்காரு, நான் போய் இதை சொன்னோன்னா என்னை போட்டு பொழந்துருவார் எம்ஜிஆர். வேறு வழியே கிடையாது, நீ நேராக உங்கள் சித்தப்பாட்டை போய் எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் பேசாமல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுங்கிறது வேறு கதை. இப்போ எதுக்கு இந்த கதையை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நேற்று மன்சூர் அலிகான் தாவேகாவில் சேர்ந்துருக்கிறாரு. மன்சூர் அலிகான் போகாத கட்சியே கிடையாது. நல்ல வேளை அவருக்கு கொஞ்சம் சூடு சொரணம் மிச்சம் இருக்குது, பிஜேபிக்கு போகலை. இப்போ எல்லா கட்சிக்கும் அவர் போயிட்டார். புதிதாக ஆரம்பித்த இவரே ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்கிறார். நான் கூட சில தினங்களுக்கு முன்னாடி லாரன்ஸுக்கிட்ட ஒரு ஐடியாவாக கொடுத்தேன். மக்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க, நீங்கள் பேசாமல் மன்சூர் அலிகான் கட்சியில் போய் சேருங்கன்னு அவங்கெல்லாம் சொன்னால் போய் சேர்ந்துருவீங்களான்னு கேட்டேன். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்னால் கூட போய் சேர முடியாது போட்டிருக்கு. ஏன்னா மன்சூர் அலிகானே போய் தாவேகாவில் சேர்ந்துட்டார். இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருந்த லட்சக்கணக்கானவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் த்ரிஷா என்ன நினச்சிருப்பாங்கங்கிறத உள்ளபடியே நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறேன். ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ஏன்னா மன்சூர் அலிகானுடைய வாய் இருக்குல்ல, அது கூவத்தை விட கேவலமான ஒரு வாய். அது என்ன வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் நடந்துக்கும். அவர் ஒரு பெரிய தமிழ் தேசியவாதியாக தன்னை இங்கே முன்னிறுத்தி கொண்டாலும், அவரை போல் அந்த பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்கிற ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு ஏதாவது கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு கொடுக்கலாம். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். அந்த மன்சூர் அலிகான் வர்ற காணொலியை போட்டிருக்காங்க. கீழே போய் கமெண்ட்டில் பார்த்தா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, யோ நல்லா குளிச்சுட்டு வாயா, இங்கே சொரிகிற இப்படி இழுத்து விட்ற,
என்னையா அது நல்லா குளிச்சுட்டு வந்து சேரலாம்ல அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து முழுமுதற் அருவருப்பான ஒரு பாடி லாங்குவேஜோடு இருக்கிற ஒரு மனிதர்னா மன்சூர் அலிகான். அதை விட அவருடைய வாய் லாங்குவேஜ் ரொம்ப கேவலமானது. அவர் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி த்ரிஷா குறித்து ஒரு கருத்து ஒன்று இங்கே முன் வச்சார். நீங்கள் உங்களுக்கெல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் வந்து இது மாதிரி லியோ படத்தில் எனக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு காட்சி இருக்கும்னு நினச்சேன், முக்கியமாக வந்து இந்த ரேப் சீன் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து டைரக்டர் அப்படி வைக்கல, எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு அப்படின்னு அவர் சொல்ல, அதற்கு த்ரிஷா வந்து ஒரு கடுமையான ரியாக்ஷன் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருந்தாங்க. இதையடுத்து அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. திரையுலகத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக வந்து லோகேஷ் கனகராஜ், இதில் வந்து தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியே வந்து அதை கடுமையாக வான் பண்ணியிருந்தார். அப்புறம் நடிகை குஷ்பு, எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, இது ரொம்ப அநாகரிகமாக இல்லையா அப்படின்லாம் பல பேர் கருத்துக்களை பதிவிட்டாங்க. உள்ளபடியே மன்சூர் அலிகான் யோக்கியமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நான் ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக பேசிட்டேங்க, மனசில் எதுவும் வச்சுக்கல, அவங்க தவறாக நினச்சிருந்தா மன்னிச்சிங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா, யாரெல்லாம் த்ரிஷாவுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவிட்டாங்களோ அது ஒரு மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சான். அவங்க மேலே 1 கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு போடுறேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணார். நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நீதியரசர் என்ன பண்ணார், நியாயமாக த்ரிஷா தான் உன் மேலே 1 கோடி ரூபா கேட்டு வழக்கு போட்டிருக்கணும், நீ வந்து அவங்க மேலே 1 கோடி ரூபா கேட்டு வழக்கு போடுற, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததற்காக உனக்கு 1 லட்சம் ரூபா அபராதம் போடுறேன், நீ அதை வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் மன்சூர் அலிகான் அந்த பணத்தை கட்டினார். அது வரைக்கும் நீதிமன்றம் அவரை விடலை. இவர் வந்து மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் த்ரிஷா அவரை மன்னித்தாங்க. அதாவது மன்னிப்பது வந்து ஒரு பெரிய குணம், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னதை அதுக்கப்புறம் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு பயங்கரமாக. நான் தெரியாதனமாக மன்னிப்பு கேட்டேன்லாம் அதுக்கப்புறம் சொல்லி அந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரில, அப்படிப்பட்ட ஒரு நபரை தாவேக்காவில் சேர்க்கிறாங்க அப்படின்னா இது விஜயினுடைய நாலேஜில் நடக்குதா அல்லது கீழ் இருப்பவர்களே அவரை வந்து சேர்த்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. யார் வந்தாலும் சேர்ப்பதுங்கிறது ஒரு கட்சிக்கு அழகல்ல. ஒரு கட்சியில் விரும்பி பல பேர் இங்கே வரலாம், வர்றவங்களையெல்லாம் சேர்ப்பதுங்கிறது இந்த கட்சிக்கு அவ்வளவு நாகரிகமாக இருக்குமான்னா கட்டாயமாக இருக்காது. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவுக்கு இன்னொரு 20 வருஷத்துக்கு இந்த கட்சி தான் அப்படிங்கிற முடிவை இன்றைக்கி பல பேர் எடுத்துருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு வெளியில் ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது நடக்குது. ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க, அந்த கேட்டை திறந்துட்டு ஓடுறாங்க உள்ள. இதில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். கடம்பூர் ராஜுன்னு ஒருத்தர், அவர் வந்து விஜய் படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு. அப்போ விஜயே போய் அவரை சந்திக்கிறாரு. ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு அவரை உட்கார வச்சு இவர் ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாரு. அதே கடம்பூர் ராஜு இனி கேட்டுக்கு வெளியில் மணிக்கணக்காக காத்திருந்து கதவை திறந்தோன்னு ஓடுறாரு உள்ள. அப்போ இவங்க எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத ஒரு பக்கம் வச்சுருங்க. இன்றைக்கி விஜயினுடைய வளர்ச்சிங்கிறது அவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கி அவர் மாறி இருக்கிறாரு. கட்டாயமாக அவருடைய அரசியல் இன்னும் மெருகருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. லஞ்ச ஒழிப்பில் முதல் இடத்துல இருக்காங்க. மற்ற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 38 நாளில் எல்லா துறைகளிலும் லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கு, கமிஷன் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளை வருடந்தோறும் புதுப்பிப்பதற்காக 5 லட்ச ரூபா இன்ட்டு 1000 பள்ளிகள் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை கோடி. இது வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்து அது வேண்டாம் அப்படின்னு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்கிறாரு. அந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் வந்து அப்படி கண்ணீர் வடிக்கிறார், ஆனந்த கண்ணீர். இது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க. 1000 இன்ட்டு 5 லட்சங்கிறது எவ்வளோ, அது வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா, ஒரு அரசு முடிவெடுக்குதுன்னா அப்படி ஒரு தூய்மையான அரசை நான் பார்த்ததே கிடையாதுங்கிறாரு. இது வரைக்கும் விஜய் பேச மாட்டேங்கிறாரு, விஜய்க்கு ஒன்றும் தெரியல, இது வந்து ஒரு வெற்று ஆட்சி பொம்மை முதல்வரெல்லாம் சொல்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? இப்படி ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு, இது இல்லைங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஆமான்னு சொல்லுங்கள். ரெண்டுமே சொல்லாமல் அமைதி காப்பது என்ன விஷயம்? அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி மீது பெரிய நம்பிக்கையை மக்கள் ஒவ்வொரு நாளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கட்சியில் சேர்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் வரத்தான் செய்யும், அதில் ஒன்றும்
மாற்று கருத்தே கிடையாது. பல்வேறு கட்சிகளிலிருந்து கும்பல் கும்பலாக வந்து சேருவாங்க, தப்பும் கிடையாது. ஆனால் வருகிற எல்லா கழுசடைகளையும் சேர்க்கணுங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா? அந்த கட்சியில் அவர் என்னவா இருந்தார், எவ்வளவு கேவலமான ஒரு மனிதராக அவர் இருக்கார், அவரை நாம் சேர்த்தோம் என்றால் நம்முடைய கட்சியும் கேவலப்பட்டு போகுங்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் வரணுமா வேணாமா? இப்போ மன்சூர் அலிகான் போன்றவர்களை ஏன் இங்கே சேர்க்குறீங்க? இந்த நேரத்தில் ஒரு பழைய சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக்சுவலாக நடிகர் ராதா ரவி அவர் வந்து சுவாரஸ்யமாக பேசுவார், விஷய ஞானத்தோடு பேசுவார், சில நேரத்தில் விஷமத்தனமாகவும் பேசிடுவார். அப்படி வந்து அவர் நயன்தாரா குறித்து ஒரு கருத்தை முன்வைத்தார். ஒரு படத்தில் அம்மன் வேடத்தில் ஒருத்தவங்க நடித்தாங்கன்னா அவங்கள கும்பிடுற மாதிரி இருக்கணும், கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அது மிக மிக தவறான வார்த்தை. அன்னைக்கு வந்து நயன்தாரா அது போன்ற ஒரு சாமி வேஷத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது குறித்து தான் அவர் கருத்து சொன்னார். அதற்கப்புறம் அது திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா அவர் திமுகவினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருத்தராக இருந்தார். அப்போது அவருடைய அந்த வார்த்தை கட்சிக்கே கெட்ட பேரை ஏற்படுத்துதுன்னு கட்சியை விட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் தானாக அந்த கட்சியிலேருந்து வெளியேறினார், அது வேறு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைத்த ஒரு தலைமை அங்கே இருக்குது. இங்கே வந்து நேரடியாக த்ரிஷா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் மூலம் இங்கு திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பும் சர்ச்சையும் எழுந்தது. இதை வந்து யாருமே மறந்திருக்க முடியாது. நடிகர் சங்கமே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பண்ணலை, அது வேறு விஷயம். ஆனால் பண்ண போகிறோங்கிறதையாவது சொன்னாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சையை த்ரிஷா குறித்து பேசி ஏற்படுத்தியவர் இந்த மன்சூர் அலிகான். அப்போ த்ரிஷாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்டாயமாக அந்த கட்சியினுடைய தலைமை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா த்ரிஷா வந்து விஜய் அவர்களுடைய நெருங்கிய தோழிகளில் ஒருத்தவங்களாக இருக்காங்க. முக்கியமாக வந்து அவருடைய பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு பல முக்கியத்துவம் அங்கே அளிக்கப்படுகிறது. அதற்கு பின்னணியில் நடப்பது என்னங்கிறது 1000 கதைகள் இங்கே இருக்கட்டும். ஆனால் இன்றைய லெவலுக்கு அவங்க விஜயினுடைய குட்புக்கில் இருக்கிற மிக முக்கியமான நபர். அவங்களுக்கு எதிராக கருத்து சொன்ன ஒரு நபரை கட்சியில் சேர்த்திங்கன்னா இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இப்படி 1000 கேள்விகளை பொதுமக்கள் எழுப்புவாங்க, பெண்களே எழுப்புவாங்க. ஸோ இது போன்ற தவறான செயல்களை எதிர்காலத்தில் கூட செய்யாதீங்க. இப்போ மன்சூர் அலிகான் இங்கே வந்தவர் சும்மா இருக்கிறதுக்கு வரமாட்டார். கட்டாயமாக 4 இடத்துல மைக்கை பிடிச்சி 4 விதமாக பேசுவார். அது கட்சிக்கு மிகப்பெரிய கேடாக முடியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, இவர் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் ஓயவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தரை கட்சியில் சேர்த்து மறுபடியும் அந்த கட்சியிலே நீங்கள் நீக்குனீங்கன்னா வெளியில் போய் இன்னும் 1000 பேசுவார். அவருடைய வாயை உங்களால் அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் கட்சிக்குள் சேர்த்தீர்கள்ங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியவே இல்லை. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் தனக்கு கீழ் இருப்பவர்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்தார்கள் அப்படின்னு கேட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. கட்டாயமாக கேட்கணுன்னு விரும்புகிறேன். இதற்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியில் சேர்த்ததோடு நிறுத்திடுங்க. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, ஒரு பதவி கொடுக்கறது, அல்லது அவரை வீட்டுக்கு வர வைத்து சந்தித்து ஒரு புகைப்படம் எடுப்பது, இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கே கேடாக முடிஞ்சிடும்.